இடைவெளி 6 மாதம் சட்டமன்ற தேர்தலுக்கு ஊருக்கு செல்கின்ற நீங்கள், உங்களுடைய நகரத்துக்கு செல்கின்ற நீங்கள், கன்னியாகுமரிக்கும் நாகர்கோவிலுக்கும் மாற்றாட்டத்திற்கும் திரும்ப செல்கின்ற நீங்கள் 6 மாதம் நான் சொல்கின்ற ஒரு விஷயத்தை செய்வீர்களா என்று கேட்கின்றேன். செய்வீர்களா? என்னவென்று சொன்னால், குறைந்தபட்சம் உங்களுடைய ஊரிலே இருக்கின்ற அக்கம் பக்கத்து, உங்களுடைய தெருவிலே இருக்கின்ற பக்கத்து வீட்டுக்காரர்களை, பக்கத்து தெருக்காரர்களை பாருங்கள். காங்கிரஸை பற்றி பேசுங்கள். எப்படி இந்த நாட்டிற்கு விமோசனம் வர வேண்டும் என்று சொன்னால், ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டின் பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டும். செய்வீர்களா? செய்வீர்களா? எனக்கு நாளுக்கு நாள் நம்பிக்கை, நாளுக்கு நாள் நம்பிக்கை கூறுகின்றது. இன்னும் சொல்ல போனால் உறுதியாகவே சொல்லலாம், 234 நாம் தான் நிற்போம் என்று சொல்கின்ற ஆவல் எனக்கு உங்களை எல்லாம் பார்க்கும்போது காலையிலே இருந்து கிள்ளிகளிலே உங்களுக்கு பொழுது போவதற்கு புத்தாக்கு கிடையாது, பருகுவதற்கு எதுவும் மாட்டிலே கிடையாது. குடிநீரை தவிர குடிநீர் அப்படி இருந்தும் காலையில் எப்படி முகவளர்ச்சியோடு வந்தீர்களோ அதே போல் 3:45 மணிக்கு முகவளர்ச்சியோடு உட்கார்ந்திருக்கிறீர்கள். எதை நம்பி என்னுடைய அருமை தோழர்கள், என்னை நம்பி சொல்வதை விட சோனியா காந்தி, ராகுல் காந்தி நன்மை காட்டுவார்கள். அவர்கள் வழியிலே சென்று கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸை உயர உட்கார வேண்டும் என்ற நம்பிக்கையினாலே அறிவித்தோம். அது ஒரு தேசபக்திக்கு பெயர் பெற்றது. திருநாவுக்கரசரை போல் எனக்கும் கொஞ்சம் வசனம் பேச வேண்டும் என்று ஆசை. கடைசி வார்த்தையாக மாமனா மச்சானா, அதுதான் முழுமையாக பேச வேண்டும் என்றால் முடியாது. தமிழிலே கொஞ்சம் வல்லவர், ஏனென்றால் திராவிட இயக்கங்களில் இருந்து வந்தவர்கள். தமிழ் 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 என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள், பிறகு தமிழை பற்றி மறந்து போனவர்கள் அவரும் அல்ல, அவரை ஆனால் உண்மையான தமிழுக்கு நல்லவர்களை செய்தவர் யார் என்று சொன்னார்? அந்த கலைஞர் காமராஜர் தான். மதராஸ் பிரதானி இருந்தது, மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்தது, அதற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது யார்? காங்கிரஸ் நான் தான். இன்று தமிழுக்கு யாரையாரோ நாங்கள் தான் தமிழுக்கு தாத்தா என்கின்றார்கள். மனைவிலே தமிழுக்கு செம்மொழி என்ற அங்கீகாரத்தில் தந்தது சோனியார்கள். தமிழுக்கு ஏற்பட்டவர்கள் பாரதியார். தமிழர் கப்பலோட்டினார் என்றால் அது இங்கிருந்தார். ஆகவே எல்லாமே காங்கிரசுக்குள் அடக்கம் தான் அறிவித்தோர்கள். அதுவும் உங்களை போல், இந்த திருநெல்வேலியை போல், தூத்துக்குடியை போல், நாகர்கோவிலை போல், கன்னியாகுமரியை போல் தமிழ்நாடு முழுவதும் இருந்து விட்டால் எவ்வளவு சுகமாக இத்தனை உள்ளங்கள் வந்திருக்கின்றீர்கள். பார்க்க பார்க்க எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரு நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை என்றால், நம்மை வளர்க்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இத்தனை ஆண்டு காலம் உங்களுடைய உழைப்பில் உங்களை காப்பாற்றிக் கொண்டு, உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டு காங்கிரசுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதை காங்கிரஸ்காரரை தவிர எந்த திராவிட கட்சிக்காரனாவது அதை செய்கின்றாரா? திராவிட இயக்கங்களுக்கு செல்வர்கள் யார் என்றால், உழைக்க சோம்பேறிகள், உழைக்க தெரியாதவர்கள், தங்களுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், அரசியலில் சென்றால் சமாளிக்கலாம் என்பதற்காகத்தானே திராவிட கட்சிகளில் சேர்க்கிறார்கள்.
நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களுடைய நிலை உயர வேண்டும், மக்களுடைய வாழ்விலே வளமை சேர்க்கப்பட வேண்டும் என்பதிலே அக்கறை உள்ளவர்களாக இருக்கின்ற காரணத்தால் தான் நீங்கள் இன்றைக்கு காங்கிரஸ். நம்மை பொறுத்தவரையில் நாடு உயர வேண்டும், நம்மை பொறுத்தவரையில் தமிழர் தலையிலிருந்து நடக்க வேண்டும், நம்மை பொறுத்தவரையில் நம்முடைய எதிர்கால குழந்தைகள் நலமாக இருக்க வேண்டும். நம்ம பொறுத்தவரையில் இன்னும் ஒரு ஆசை, உலகத்திலேயே மிகச்சிறந்த நாடாக இந்தியா வந்தாக வேண்டும் என்று வீடு வாங்க வேண்டும், கார் வாங்க வேண்டும் என்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஏற்கனவே உழைப்பால் அதை நாம் பெற்றவர்கள். மழையிலே போய் பெரிய மக்களாவை வாங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தலித்களுக்கு சொந்தமான நிலத்தை அபகரித்துக் கொண்டு, பஞ்சாபி நிலத்தை அபகரித்துக் கொண்டு சிறுதா ஊரிலே மாளிகை கட்ட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நம்மை பொறுத்தவரையில் நாட்டின் நலனில், மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோம். தவிர நம் குழந்தைகள் மீது அக்கறை உண்டு. காரணம், அவர்களை காப்பாற்றுவதற்கு கை மீது நமக்கு நம்பிக்கை உண்டு, நம்முடைய உழைப்பின் மீது நமக்கு நம்பிக்கை உண்டு. நம்முடைய பெண்டாட்டியும் குழந்தைகளையும் காப்பாற்றக்கூடிய சக்தி நமக்கு உண்டு. அதே நேரத்தில் நாட்டுக்காகவும் நாட்டுக்காகவும் பாடுபடுகின்ற சக்தி நமக்கு இருக்கின்றது. மற்றவர்களை போல் பிச்சை காசுக்காக அரசியலுக்கு வந்தவர்கள் எவ்வளவு காங்கிரஸ்காரனை தவறாக பேசிவிடக்கூடாது. உத்தமர்கள் நாங்கள் பாட முடியுங்கள். சிவாஜியை போல நீங்கள் அத்தனை பேர் உத்தமர்கள். நமக்கு உரிமை உண்டு, சக்தி உண்டு, நமக்கு நாணயம் உண்டு. நம்முடைய சக்தியும் நாணயத்தையும் எவனும் கேவலப்படுத்திவிட முடியாது. நம்மை பொறுத்தவரையில் தோழர்களே, அன்பை தோழர்களே, உங்களை போல் தமிழ்நாட்டில் முழுவதும் இருக்கின்ற காங்கிரஸ்காரர்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றார்கள். தெய்வமாக தமிழகத்தை பொறுத்தவரையில் கண்டிப்பாக மக்கள் தன்னுடைய பக்கம் திரும்பத்தான் செய்வார்கள், திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்மை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிற்கு நன்மை விட்டால் விமோசனம் கிடையாது என்பதில் மக்களுக்கு உணர்வு இருக்கின்றார். ஆகவே நன்மை தோழர்களே, எப்படி உங்களுக்கு நன்றி சொல்லும்? காலை விட வேண்டும் என்றால் எத்தனை முறை வேண்டுமானாலும் விடலாம். உள்ளதமானவர்கள் உள்ளதிலும் உள்ளதமானவர்கள் செயலிலும் உள்ளதமானவர்கள். நம்முடைய இயக்கம் இவ்வளவுதான் இல்லாமல் போனதற்கு யார் காரணம் என்றால் நீங்கள் அல்ல, மேடையிலே இருந்த இரண்டு மூன்று தலைவர்கள் தான். நல்ல வேலை இன்றைக்கு தொண்டர்கள் ஒன்றுபட்டு இருக்கின்றோம். நல்ல வேலை எதிர்பாராமல் நம்முடைய தியாகிகளுடைய வரலாறுகளையும் தேசியங்களையும் அவருடைய தியாகிகளையும் சொல்லி சோனியா காந்தி, ராகுல் காந்தியுடைய தலைமையிலே இளைஞரையே நல்லதொரு கலைஞரை விளக்கம் தமிழகத்திலே வர இருக்கின்றது என்பதை உணர ஆரம்பித்திருக்கின்றோம். நாடுகளை கேட்டுக்கொள்வது கொஞ்சம் செய்தீர்கள், மிக அதிகமாக இந்த 10 மாத காலம் செய்தீர்கள். இன்னும் ஒரு 6 மாத காலம் என்னுடைய அறுவை தோழர்கள் மக்களை மேலே மோதியும் கீழே ஜெயலலிதாவும் செய்கின்ற அடியாளர்களை, அட்டுடையர்களை, அடிக்கின்ற கொள்ளைகளை சொல்லுங்கள், பயப்படாதீர்கள். எவர் நம்மை தோற்றுவிட முடியும்? நாம் வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்ந்தால் ஜெயிலுக்கு போறோம். உச்சந்தலையிலே இருந்து உள்ளங்கால் வரை நகை அணிந்து வெளியே இருக்கின்ற யானையை போல் பவன் வந்தோமா? மக்களுக்கு சேவை செய்ய பவனி வந்தோம். தெருக்களிலே சென்றீர்கள், சென்றவாரம் துண்டு பிரச்சனைகளை எடுத்துச் சென்றீர்கள். மக்களே, மது வழக்கை ஒழிக்க வேண்டும், மதுவை குடிக்காதீர்கள் என்று சொன்னீர்கள். நம்முடைய பயணம் மக்களை நோக்கி, மற்றவர்கள் பயணம் செல்வத்தையும் லஞ்சத்தையும் நோக்கி. அறுவை தோழர்களே, பேச வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதே என்றால் முடியாது. விமானம் இருக்காது, நடுவழியில் அவனை தடுக்கவும் முடியாது. தவறாக போய்விட்டோம் என்றால் ஏற்றிக்கொண்டு நடுவழியிலே இறக்கிவிட்டால் நான் என்ன செய்வது? திருவிழாக்கரசு முக்குள்வாசி கரசு
நண்பர்களே, மகிழ்ச்சியோடு விடைபெறுகின்றேன். மகிழ்ச்சியோடு விடைபெறுகின்றேன். வயது எனக்கு ஒதுக்கமாகிவிட்டது. மேடையில் இருக்கின்ற பட்ட தலைவர்கள் வயதை ஒத்துக் கொள்கின்றாரோ இல்லையோ, நான் 66 தாண்டிவிட்டேன் தோழர்களே. இன்னும் என்னால் இளைஞர்களோடு வாழ முடிகிறது என்று சொன்னார். அது நீங்கள் தருகின்ற உற்சாகத்தில் தான். இந்த உற்சாகத்தை பார்த்தால் 66 என்பது 26 மாநிலத்தில் 26 மாறினாலும் உங்களுக்குத்தான் முழு சேவையை செய்வேன். எப்படி உங்களை மாவட்டம் தோறும் வந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களோ 26 என்று சொன்னால் உங்களுடைய இல்லங்களிலேயே ஒவ்வொருவராக நண்பர்களே, முகுவாசிக்கு அவர்கள் பேச வேண்டும். பேசி முடிகின்ற வரை தயவு செய்து அத்தனை பேரும் அமைதியாக இருக்க உட்கார்கள். இருப்பீர்களா? இப்போது அவர் உங்களிடையே பேசுவார்.